தேர்தல் தேதி அறிவித்ததும் வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட். திமுகவுக்கு பேரிடி. இவ்வளவு கொடுமையா? தென் தமிழ்நாட்டின் பெருமையாக சொல்லப்படும் தாமிரபரணி நதியை சுற்றியுள்ள பகுதிகள் தென்காசி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பல ஆண்டுகளாக அமைதியும் பண்பாடும் விவசாய வளமும் நிறைந்த பகுதிகளாக மக்கள் பெருமையாக கூறி வந்தார்கள். இந்த தாமிரபரணி கரைப்பகுதிகள் பழமையான கோவில்கள், வளமான நிலங்கள், உழைக்கும் விவசாயிகள், ஒற்றுமையாக வாழும் சமூகங்கள் ஆகியவற்றால் தமிழ்நாட்டின் முக்கியமான பண்பாட்டு மையமாக இருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக இந்த பகுதியின் நிலைமை மக்கள் மனதில் பெரும் கவலையையும் பயத்தையும் உருவாக்கும் வகையில் மாறி வருகிறது. அதாவது கடந்த 2 மாதங்களில் மட்டும் இந்த 3 மாவட்டங்களிலும் மொத்தமாக 30க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு காலத்தில் அமைதியாக வாழ்ந்த இந்த பகுதிகளில் இவ்வளவு கொலை சம்பவங்கள் நடப்பது மக்கள் மனதில் பெரிய கேள்வியை எழுப்புகிறது. எங்கள் ஊரில் என்ன நடக்கிறது என்ற பயமும் பதற்றமும் மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலைக்கு காரணம் என்ன என்று மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சரியாக செயல்படுகிறதா? குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகங்கள் எழுகின்றன. பலர் கூறும்போது குற்றங்கள் நடந்த பிறகு விசாரணை தாமதமாக நடப்பது, குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவது போன்ற காரணங்களால் குற்றவாளிகள் அச்சமின்றி செயல்படுகிறார்கள் என்றும், இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த அச்சத்தில் வாழ வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதோடு சேர்த்து தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்த கேள்வியும் மீண்டும் எழுகிறது. பல ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் பெரிய தொழிற்சாலைகள் வருவதிலும் பெரிய முதலீடுகள் வருவதிலும் குறைவு இருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள். வேலை வாய்ப்புகள் குறைவாக இருப்பதும், இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்காததும் சமூகத்தில் மன அழுத்தத்தை உருவாக்குகிறது என்று சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். ஒரு பகுதி வளர்ச்சியில் பின்தங்கினால் அதன் தாக்கம் சமூக அமைதியிலும் தெரியும் என்பதே உண்மை. இந்த சூழ்நிலையில் திமுக ஆட்சியின் செயல்பாடு குறித்து பலரும் வெளிப்படையாகவே விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதும் சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்துவதும் எந்த அரசுக்கும் மிக முக்கியமான பொறுப்பு. ஆனால் இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெறும் கொலை சம்பவங்கள் காரணமாக திமுக அரசு சட்டம் ஒழுங்கை சரியாக கையாளுகிறதா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது.